தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. செய்தியை பார்க்கலாம். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மேடை அமைத்ததாக கூறி செல்லூர் ராஜு மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் அழைப்பில் உள்ளார். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழகம் முழுவதும் அதிமுக அம்மா பேரவையின் சார்பாக திண்ணை பிரச்சாரமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை 4வது வாரமாக இந்த திண்ணை பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளிலே மக்களை சந்தித்து சட்டமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி அதிமுக செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் மற்றும் திமுகவின் செயல்பாடுகள் குறித்து நோட்டீஸ் வழங்கி மக்களை சந்தித்து விழிப்புணர்வு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 4வது வாரமாக மதுரை மாநகர பகுதியில் நடைபெற்ற அந்த நிகழ்விலே அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். மதுரை ஜெயஹிந்துபுரம் பகுதியிலே இந்த நிகழ்வானது நேற்று மாலை 7 மணி தொடங்கி இரவு 9 மணி வரைக்கும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு அடுத்து மதுரை மாநகர காவல்துறையின் சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக மேடை அமைத்து திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகர மாவட்ட அதிமுக அம்மா பேரவை சார்பில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றிருந்தது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். அனுமதியின்றி மேடை அமைத்தது, விளம்பர போர்டு வைத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதன் விதமாக திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உட்பட 20 பேர் ஜெயஹிந்துபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு இந்த ஜெயஹிந்துபுரம் பகுதி என்பது மிக குறுகலான பகுதி, மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி மட்டுமல்லாமல் சிறு குறு தொழில்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. மக்கள் 24 மணி நேரம் அந்த சாலையை பயன்படுத்தி தான் கடந்து செல்வார்கள். இதிலே தற்போது அனுமதியின்றி போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தியதாகத்தான் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இதே போன்ற திண்ணை பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் மதுரை மாநகர மாவட்ட அம்மா பேரவையின் சார்பாக இந்த திண்ணை பிரச்சாரமானது நடைபெற்றது. அதில் தான் இந்த போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் போக்குவரத்து இடையூறு செய்ததாக மதுரை மாநகர காவல்துறை சார்பிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிம்பிள். அனுமதியின்றி இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மேடை அமைத்ததற்காக செல்லூர் ராஜு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.